ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 1:2 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர். அவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டது நமக்காக. மனிதன் மரணத்தை குறித்த ஒரு பயம், எல்லாவற்றுக்குமே ஒரு பயம் இருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து அவர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவினிடத்தில் இருந்து இந்த பூமிக்கு ஜீவனாக வெளிப்பட்டார். அந்த பக்தருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் வெளிப்பட்டு அவர் நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம். எங்களுக்கும் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கும் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை நம்பி அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்நாட்டில் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் நான் உங்களை எழுப்புவேன், உங்களுக்கு நித்திய ஜீவனை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை குறித்து தான் சாட்சி. அதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் ஒரு நற்செய்தி. ஆனால் ரட்சிப்பு என்பது அது அவரால் மட்டுமே கொடுக்க முடியும். உலகத்தில் எப்படி வேணாலும் பாவத்தில் உழன்று கொண்டு நான் பாவி அல்ல அப்படி என்று சிலர் சொல்லுகிறார்கள். இல்லை, சத்தியத்தை வெளிப்படுத்தினது நமக்காக, மனுகுலத்தை மீட்கும்படி அவர் நமக்காக வந்தார். அப்படியாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முற்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.